வணக்கம். இன்னைக்கு பூரண கொழுக்கட்டை செய்ய போறோம். இந்த கொழுக்கட்டை சாப்பிட்டா அதே சமயம் வீரல் விரிசல் இல்லாம எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு 200 ml அளவுள்ள கப்புல அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கிளறதுக்கு ஒரு பாத்திரத்துல 300 ml தண்ணி விடுறேன். அதுல அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை கொட்டி கிளறணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணும். இப்போ இது கிளறியாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக பூரணம் செய்யறதுக்கு ஒரு கடாயில் 3/4 கப்பு வெல்லத்தூள் சேர்க்குறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்க்குறேன் இந்த வெல்லம் கரையிறதுக்காக. இப்போ இது கரைஞ்சிடுத்து. இதில் மாவு எடுத்தால் அதே அளவு 1 கப்பு தேங்காய் திருகல் இதில் சேர்க்குறேன். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம விட்ட தண்ணி மட்டும் வச்சினா போகிறோம், அவ்வளவுதான் இதில். இப்போ இது நல்லா கலந்துருச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுது. இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இந்த மேல் மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதை இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம 2 கையும் உபயோகப்படுத்தி இதை ஒரு கிண்ணம் மாதிரி இப்படி செய்யணும். ஒரு பவுல் மாதிரி ஷேப்பில். அதில் 1 ஸ்பூன் நம்ம இந்த பூரணத்தை எடுத்து வச்சு மடித்து மூடி ஓரங்களை ஒட்டி அதை ஒரு பின்னல் மாதிரி இந்த மாதிரி பின்னிக்கலாம். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதை கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இதை இட்லி தட்டில் அடுக்கிக்கிறேன். இதை மாதிரி எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சு அடுக்கிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு முடிச்சாச்சு. இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயாச்சு. இதை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, வீரல் விரிசல் இல்லாம அழகா பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.